ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பில் மரண மாசான சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில். இந்த அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம சேனலுக்கு இன்றைக்கி அப்டேட் ஆகிருக்கு. என்ன அப்டேட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சா வரலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்ல அப்டேட்டா கெட்ட அப்டேட்டா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்ன அப்டேட் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கம்யூனிட்டி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டேன், கம்யூனிட்டி போஸ்ட் போகிறத. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பப்ளிஷ்டு, நெக்ஸ்ட்டு ஷெட்யூல்டு, நெக்ஸ்ட்டு அச்சீவ்டு. இந்த 3 மெத்தடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எந்த போஸ்ட்டு போகிற இந்த அச்சீவ்டில் வச்சு நம்ம ஒரு போஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னோம்னா ஏதோ ஒன்று டைப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, டைப் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க இந்த இடத்துல அப்படின்னா டைமிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக 24 மணி நேரத்தில் டெலீட் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, பப்ளிஷ்டு இருந்தாலும் இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பப்ளிஷ்டில் வச்சு க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். பப்ளிஷ்டு கொடுத்ததுக்கப்புறமா க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 24 ஹவர்ஸில் அழியணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக இருக்கணுமா அப்படின்னா நன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கீழே 24 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அழியிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்னும் ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வாழ்க தமிழ்.